உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுடைய சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சேஃபாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கிறோம். ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வெளியாகி இருக்க ப்ரொமோவில் வந்துட்டு வீட்டு பிரச்சனை வந்துருச்சு இல்லையா? ஸோ வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் மூவ் பண்ணுறாங்களாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்குள்ளே கங்காவும் யமுனாவும் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டை விற்றே ஆகணும்க்கா அப்படிங்கிற பிளானுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா காவேரி வந்து அந்த இடத்துல யாரை கேட்டு வீட்டை விற்கணும்னு பிளான் பண்ணிங்க, அது அப்பா வாழ்ந்த வீடு, வீட்டெல்லாம் விற்க விட மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஸோ இவ சொல்லிட்டாலே, இவ சொன்னாங்கிறதுக்காகவே எப்படியாவது நம்ம வீட்டை விற்றே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தங்கச்சி அக்கா அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ ஒரு எனிமி மாதிரி ரொம்பவும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குற எல்லாருக்குமே என்ன தோணும்னா, ஸோ விஜய் வந்துட்டு அந்த வீட்டை வாங்கி அது காவேரிக்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மணி தான் இப்போ இதாக இருக்குது, வீட்டோட அருமை தெரியல. அது அப்பா வாழ்ந்த வீடு, நம்ம என்ன அங்கே போய் இருக்கிறோமா, சும்மா தானே இருக்குது அந்த வீடு, அதை விற்றாலாவது அந்த பணத்தை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட யோசனை போயிடுச்சு. ஸோ அப்போ விஜய் வந்துட்டு அந்த வீட்டை வாங்கி காவேரிக்கு கொடுத்துட்டு அந்த வீடு இவங்ககிட்டே இருக்க மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தோணுனாலும், நம்மளுடைய டேரக்டர் என்ன பண்ணுவார், எப்போவுமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஜய் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வீட்டு பிரச்சனையில் வந்துட்டு வீட்டோட டாக்குமெண்ட்டை வந்துட்டு அவர் கைப்பற்றி பசுபதி வச்சுருந்து அதை வந்து விஜய் மூலமாக ரெக்கவர் பண்ணி வாங்கினாங்க இல்லையா? ஸோ அந்த கோவமே பசுபதிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு பின்னாடியுமே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உட்காந்து அந்த பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டில்ஸ் எல்லாமே போட்டு ஒரே குப்பையாக கிடக்கு அப்படிங்கிற மாதிரியும் லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஒரு ஹிண்ட்டுக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீக்லேயே வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்துட்டு காவேரிக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஸோ பசுபதி வந்து அவ்வளோ லேசாக விடுற ஆள் இல்லை. திடீர்னு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு இப்போ வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து குப்பையாக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இன்னொருத்தர் வந்து 2 பேர் வந்து வீட்டை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு கேட்குறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து டவுட் வருது. ஸோ யோசிக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பசுபதியோட வேலையாக இருக்குமா, பசுபதியால் டைரெக்டாக மோத முடியல விஜய் கிட்ட நம்ம கிட்ட அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஏதாவது அவர் விளையாட பார்க்குறாரா அப்படிங்கிற கோணத்துலையும் வந்துட்டு காவேரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி விஜய் கிட்டேயுமே பேசுகிறாங்க. ஏங்க இந்த வீட்டு விஷயமா வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி இதில் பசுபதி சம்மந்தப்பட்டிருப்பாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. பசுபதியா எப்படின்னு சொல்கிற அப்படிங்கிறாரு. ஆமாங்க, இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரல. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டை பசுபதி கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ரவுடி பசங்களாம் உட்காந்துட்டு பண்ணுறது, இப்போ திடீர்னு வந்துட்டு வீட்டு வந்துட்டு சேலுக்கு வருதா, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வர்றது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பசுபதியை ரிலேட் பண்ணி யோசிக்க தோணுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எனக்கும் அந்த டவுட் இருந்துட்டு தான் இருக்குது காவேரி. ஏன்னா உள்ளூரில் இருக்கிற ஆள் அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ல உள்ளூரில், அதனால் அந்த மாதிரி அவரும் யோசிக்கிறாரோன்னு தான் எனக்கும் தோணுது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு 2 டேஸில் வந்துட்டு அவங்க குமரனோட அம்மா கால் பண்ணுறாங்க. நேராக சாரதா அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மதனி, நீ யாரை கேட்டு நீங்கள் வீட்டெல்லாம் விற்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டிங்களாமே, அது எங்கள் அண்ணன் வாழ்ந்த வீடு, எங்கள் அண்ணன் தான் என் வீட்டை விட்டு போயிட்டான், உங்கள் கூட இல்லை என் கூடயும் இல்லை, அவன் போனதே எங்களால் மறக்க முடியலன்னு நினச்சிட்டு அவ்வளோ அசால்ட்டாக அவன் பார்த்து கட்டின வீடு, அவன் வாழ்ந்த வீட்டை வந்துட்டு நீங்கள் விற்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுறாங்க. சரி கேட்டு சாரதா அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுது. இல்லையே மதனி, நாங்கள் விற்கணும்லாம் ஒன்றுமே சொல்லலையே, வாங்குறதுக்கு யாரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் வள்ளி ஃபோன் பண்ணி சொன்னா, ஆனால் நான் விற்கிறேன்லாம் யார்கிட்டையுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நீ முடிவெடுக்காமையா உன் மகன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் பேசுனது, கங்காவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவள் தான் ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டை வாங்குறதுக்கு வராங்களாமே, அவங்க நல்ல பார்ட்டியா, அவங்க எங்கே இருக்காங்க, அப்போ வீட்டை முடிக்கிறதுக்கு வேலையை பாருங்கள் அப்படிலாம் வந்துட்டு அவள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா. என் மகனை இல்லாத நேரத்தில் நீங்களா முடிவெடுத்துட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களாடி, அந்த வீட்டுக்கு ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே சாரதாம்மா என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க மதனி, ஆம்பளை இல்லைன்னா சொல்லாதீங்க, விஜய் தம்பி இப்போ இருந்து எல்லாமே நல்லா தான் பார்த்துக்குது, அந்த தம்பி மட்டும் இல்லைன்னா அந்த வீட்டு பத்திரம் நம்ம கைக்கே வந்திருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தாண்டி, இப்போ வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ மதனி, நான் வீட்டை விற்கணும்னு முடிவே எடுக்கலை, இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லும்போது கங்கா தான் சொன்னா அந்த வீடு என்னத்துக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்லிட்டா, எதுக்கு அந்த வீட்டை விற்கணும், அப்பா வாழ்ந்த வீடு, அதெல்லாம் விற்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டா, எனக்கும் அதில் விருப்பமெல்லாம் இல்லை, அத்தையும் வந்துட்டு அதுக்கெல்லாம் ஒத்துக்கலையே அப்படிங்கிறாங்க. அவன் ஆணித்தரமாக பேசுகிறாளே, அப்போ நீங்களா ஒன்றுமே முடிவெடுத்துக்காமல் அவளா எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு வச்சிடுறாங்க. இதை கேட்டோடனே சாரதா அம்மாக்கு கோவம் வந்துடுது. நேராக கங்கா கிட்ட வராங்க. ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க நீ எதுக்கடி மதனிக்கு ஃபோன் பண்ணி பேசின அப்படிங்கிறாங்க. ஓ இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, யாரை கேட்டுடி நீ வீட்டை விற்கிறதுக்கு, பார்ட்டி நல்ல பார்ட்டியான்னு விசாரிங்கலாம் வேறு நீ சொல்லியிருக்க, நாங்கள் வீட்டை விற்கிறோன்னு உங்ககிட்ட சொன்ன மாடி அப்படிங்கிறாங்க.
நீ என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அந்த வீட்டை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? அந்த வீடு வரல ஒரு யூஸுமே இல்லை. நம்மளும் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அப்போ அந்த வீட்டை வச்சு என்ன பண்ண போகிற? அதனால் பணம் வந்துச்சுனாலும் குமரன் மாமா பார்த்தியா இங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே இருந்து ஒன்றும் பண்ண முடியல, அந்த அளவுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தானே இப்போ நான் மாசமாக இருக்கிற டைமில் கூட என்னை விட்டுட்டு எல்லா பொண்ணுமே ஆசைப்படுறது என்ன? மாசமாக இருக்கிற நேரத்தில் புருஷன் கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. காவேரியை பாரு, அவள் புருஷன் கூட ஜாலியாக இருக்கால. என் புருஷன் அந்த மாதிரி என் கூட இருக்காரா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? எங்ககிட்ட பணம் இல்லை. ஸோ அந்த பணம் வேணும்னா அந்த சும்மா கிடக்கிற வீட்டை விற்றா என்ன? அவர் ஏன் புருஷனும் இங்கே வந்துடுவார். அந்த காசை வச்சு நாங்கள் ஒரு பெரிய கடையாக போட்டு இன்னும் நிறையா நாங்கள் அதை இது பண்ண பார்ப்போம்ல. நீ ஏமா இப்படி எல்லாத்துக்கும் குறுக்க வந்து நிற்கிற அப்படிங்கிறாங்க. ஏண்டி எல்லாமே பார்த்து பார்த்து நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் குறுக்க வந்து நிற்கிறேன். நான் சொல்கிறேன் எல்லாம் வேறு ஏதாவது பண்ணாலும் யோசிக்கலாம்டி நீ சொல்கிறது. ஆனால் அது உங்கள் அப்பா வாழ்ந்த வீடுடி, உங்கள் அப்பா கட்டின வீடுடி. அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணார். உனக்குலாம் அந்த கஷ்டம் தெரியவே இல்லையாடி கங்கா? வீட்டுக்கு மூத்த பொண்ணாக இருந்துட்டு நீ ஏண்டி இப்படி யோசிக்கிற? உனக்கப்புறம் பிறந்தவடி காவேரி, அவள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறா? நீ ஏண்டி அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. மா திரும்ப திரும்ப காவேரின்னு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதம்மா, காவேரி மாதிரி தான் நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்போ உனக்கு என்னடி குறைச்சல் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவளுக்கு என்ன? இப்போ விஜய் வந்துட்டு சும்மா தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. என்னைக்கு இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த சொத்து இல்லைன்னு போயிடுமா? எப்படி இருந்தாலும் அவள் சொத்துக்காரி தானே, அவளுக்கு பணத்தை பற்றிலாம் பிரச்சனை இல்லைம்மா. எப்படி இருந்தாலும் விஜய் செஞ்சிருவார். ஆனால் எங்களை சொல்லு, இருக்கிறது அந்த ஒரு வீடு, அதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? எப்படி இருந்தாலும் நாங்கள் 4 பொண்ணுங்க தானே இருக்கோம், எங்களுக்கு நீ அதை வச்சு தானே பண்ணி ஆகணும். எப்பயோ பண்ண போகிறத இப்போ பண்ணுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிராவே பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு வந்து பாட்டி வந்துட்டு கதறாங்க. ஏண்டி இப்படி கங்கா மூளை வந்துட்டு இப்படியெல்லாம் யோசிக்குது? வேணாண்டி கங்கா, வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரிலாம் யோசிக்காதடி. அந்த குழந்தைக்கும் தப்பாக எண்ணம்லாம் வந்துருண்டி. என் பையன் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தான், என் கூடயும் இல்லாமல் உங்கள் அம்மா கூடலாம் அவன் இல்லவே இல்லடி. அதனால தான் அவள் என்ன திட்டுனாலும் என்ன பண்ணாலும் அவகிட்ட நான் அனுசரிச்சுட்டு இருந்து பெண்டி என்னையும் அந்த அளவுக்கு அவள் நல்லா பார்த்துக்கிறா. என் மகன் இல்லாத இடத்துல அவள் தானடி இருந்து என்னை பார்த்துக்கிட்டா. அந்த அளவுக்கு அவன் இங்கே இல்லாமல் ஓடி ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அங்கே சம்பளம் போயிருமேன்னு சொல்லிட்டு ஓடிடுவாண்டி என் புள்ள. அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்த வீட்டை இப்படி ஈஸியாக விற்கணும்னு சொல்கிறியடி. அந்த பணம் தான் உனக்கு குறிக்கோளாடி. அந்த வீடு அவனை இருந்த இடங்கிறது உனக்கு தோணவே இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. பாட்டி நீயும் சும்மா கடுப்பை கிளப்பிட்டு இருக்காத. இந்த காலத்தில் பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இதோ இந்த அம்மாவை பாரு, இவ்வளோ நாள் வந்துட்டு குமரன் மாமா தான் எல்லாமே இருந்துச்சு, எங்களை அப்படி இப்படி பார்த்து தாங்குச்சு. இதோ இன்றைக்கி வந்து விஜய் வந்தோடனே அப்படியே மாறிடுச்சு. இல்லை எல்லாத்துக்கும் பணம் தாங்கிறது எனக்கு உணர்த்தினதே அம்மா தான் அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாம்மா வந்துட்டு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. கங்கா வேணாண்டி, ரொம்ப நீ பேசிகிட்டு இருக்கடி. அப்படியாடி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டாடி நான் பண்ணேன். அந்த பையனே வந்துட்டு அந்த எந்த பணமும் வேணாம், நான் எதுவுமே இல்லாமல் விஜயா தான் நான் வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லி அந்த தம்பி வந்து நின்று செடி. அந்த நின்று நிலைமை எப்படிடி இருந்துச்சு பார்க்குற? அந்த கல்லும் கரையும் சொல்லுவாங்கடி, அப்பேற்பட்டதே இருக்கும்போது நான் வந்துட்டு எப்படிடி இறக்கம் காட்டாமல் இருக்க முடியும் அந்த தம்பிக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான், என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னுலாம் போகாது. நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லைம்மா. நான் நடந்துக்கிறதுல தான் நான் பார்க்குறேனே. வந்ததுலேருந்து குமரன் மாமா வந்துட்டு அவருக்கு வேலை செய்ய சொல்கிற, அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரவே அனுப்பிட்டு இருந்தேன். அப்போ அவர் விஜய் வந்ததுக்கப்புறம் என் புருஷன் உனக்கு மட்டமாக போயிட்டாருல, அந்த கோவத்தை எல்லாம் தான் நான் என் புருஷன்கிட்ட காட்டி இப்போ என் புருஷன் என் கூடயே இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மொத்த பழியையும் தூக்கி சாரதாம்மா மேலேயே போட்டுடுறாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு தாத்தா பாட்டியை பார்த்துட்டு விஜய் காவேரி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துருக்கும் போதே சாரதாம்மா போய் கேட்குறாங்க, என்ன தம்பி பாட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்காங்க தான், ஓகே தான், பட் என்னை வந்து அவங்க கூடயே இருக்க சொல்கிறாங்க. காவேரியும் வேறு இதுக்கும் அதுக்கும் கூட்டிகிட்டு அலைய முடியல. காவேரி வீட்டில் இருன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. நீ இரேன் காவேரி, ரெஸ்ட் எடையும், நீயும் சேர்த்து மாப்பிள்ளையை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, நான் கஷ்டப்படுத்தணும்லாம் எதுவுமே பண்ணலை. பாட்டி கூட அப்புறம் நான் போய் பார்க்க வேணாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நினைக்கிறது வாஸ்தவம் தாண்டி, ஆனால் நீ இப்போ இருக்கிற நிலைமையில வந்துட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் அந்த ஒரு போல்டாக தைரியமாக என்னால் முடியும் அப்படிங்கிறது அந்த இது கண்டிப்பாக வந்துட்டு குட்டி பீக்காக்கும் வந்துட்டு அந்த ஒரு திறமையாக இருக்கட்டும், எல்லாமே போல்டாக ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நல்ல எண்ணமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு குட்டி பீக்காக்கும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ சாரதாம்மாவோட முகம் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயே கேட்குறாரு, என்னாச்சு அத்தை, உடம்பு எதுவும் சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து சாரதாம்மா சொல்கிறாங்க, இல்லை தம்பி, இந்த வீட்டை பற்றி தான் இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தாலும் வந்துச்சு, அதை விற்கணும்னே சொல்லி பேசிட்டு இதை அவள் ஃபோன் பண்ணி அங்கே மதனிட்ட வேற சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே காவேரி கேட்குறாங்க, அத்தைக்கிட்டையா, கங்கா சொன்னாலா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, ஃபோன் பண்ணி பேசினவ இதை மட்டும் சொல்லாமல் பார்ட்டி நல்ல பார்ட்டியா, எங்கேருந்து வந்திருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு விசாரிங்க அப்படிலாம் வேற சொல்லியிருக்காடி. மதனி எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணன் போனதும் போச்சு, அது வாழ்ந்த வீட்டை கூட மதிக்காமல் அது கட்டினதோட அந்த மரியாதை கூட இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டை விற்க பார்க்குறீங்களா அப்படிலாம் சொல்லி மதனியும் என்னை ரொம்ப கச்சாமுச்சான்னு திட்டிருச்சுடி அப்படிங்கிறாங்க. இவ என்னம்மா நினச்சிட்டு இருக்கா, ஏமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட போய் பயங்கரமாக கத்துறாங்க காவேரி. இங்கே பாருடி, உனக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு அது பெருசாக இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பணம் தேவை. பணங்கிறதுனால தான் வந்துட்டு என் புருஷன் இப்போ என் கூடயே இல்லாமல் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அந்த பணம் இருந்துச்சுன்னா என் புருஷன் என் கூட இருந்திருப்பார்ல. உனக்கு என்னம்மா, நீ உன் புருஷன் கூட ஜாலியாக இருக்க, ஆனால் எனக்கு அப்படியா சொல்லு, பணம் இருந்தால் தானே என் புருஷனும் என் கூட இருந்திருப்பாரு. அந்த காசு இருந்தால்
நாங்கள் பெரிய கடையாக போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம்ல, டெய்லரிங் ஷாப் பெருசாக நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க. வேணாக்கா, நீ ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்க, வீட்டை பற்றி இனிமேல் விற்கணுங்கிற முடிவை யாருமே எடுக்கக்கூடாது, அதை நான் எந்த காலத்துலேயும் விற்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க அவங்க போர்ஷனுக்கு. ஸோ இதை பற்றி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காளேங்க அப்படின்னு சொல்லும்போது, இருக்காவரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா சாரதாம்மா கிட்ட போய் பேசுகிறாரு. அத்தை, இந்த மாதிரி வீடு வந்து சும்மா இருக்கிறதுனால தானே வந்துட்டு இந்த மாதிரி போய் பின்னாடி ரவுடி பசங்களாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒன்றுமே புழங்காமல் இருக்கிறதுனால கூட பார்க்குறவங்க வீடு நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குறவங்க கேட்க தான் செய்வாங்க. ரொம்ப நாளாக ஆளும் இல்லையே, சரி சேலுக்கு எதுவும் வருதான்னு சொல்லிட்டு கேட்குறதும் நியாயம்தான். பட் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. பட் நம்ம வீட்டை வந்து ப்ராப்பராக வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி சோர்ஸ்லேருந்து நம்ம கால் பண்ணி அவங்க கிட்ட பேசி செக்யூரிட்டி வந்து பெர்மனெண்ட்டாக அங்கே இருக்க மாதிரி வந்து மந்த்லி சேலரிக்கு நம்ம அலாட் பண்ணிடுவோம் அத்தை. இப்போதைக்கு அதை பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து காவேரி பிளான் பண்ண மாதிரி அங்கே வந்து நம்ம கொடைக்கானலுக்கு ட்ரிப் வரவங்களுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுற மாதிரி வேணால் யோசிப்போம். பட் இப்போதைக்கு வந்துட்டு இமீடியட் சொல்யூஷன் நம்ம பண்ணணும்னா நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி சோர்ஸ் ஒன்று வந்து பண்ணிடலாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி அவர் வந்து அங்கே அலர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமீடியட் சோர்ஸாக என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்துட்டு கொடைக்கானலில் இருக்க அந்த போலீஸ்கிட்டையுமே அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஏற்கனவே பசுபதி மூலமாக பிரச்சனை வந்துச்சு இல்லையா, ஸோ இனிமேலும் வந்து பசுபதி மூலமாகவோ இல்லை வேறு யார் மூலமாகவோ அந்த வீட்டுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே போய் அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டு முன்னாடியே கொடுத்து வச்சிடுறாரு. அதனால் எந்த ஒரு அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலுமே போலீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து யார் மூலமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கு அங்கே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமரா போட்டுட்டு இங்கேருந்தே வாட்ச் பண்ணுற மாதிரியும் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா காவேரி பிளான் பண்ண மாதிரி அங்கே வந்துட்டு அந்த ஹோட்டல் அந்த ஹோம் ஸ்டே பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு ஸோ அதில் வர இன்கம் வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு வீட்டை விற்கிற மாதிரியான கதைக்களம் எதுவும் வராது அப்படின்னு தான் நம்புகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மோட் அப்படிங்கிற மாதிரியும் போயிருக்கு. ஸோ அதுவும் வருது அப்படிங்கிறனால என்ன மாதிரியான கதைக்களம் வருதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்துட்டு நிச்சயமாக காவேரிக்கு வளகாப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. ஏன்னா 7th மந்த்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாட்டியை வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஓரியன்டாக ஏதாவது வருதா, இல்லை விஜய் காவேரிக்கு வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம அடுத்து என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.